வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சில வாரங்களுக்கு முன்னாடி இந்தியாவும் கனடாவும் ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வார்ல ஈடுபட்டாங்க. இரு நாடுகளும் மாற்றி மாற்றி தங்களுடைய தூதர்களை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. இதனால இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையிலான உறவுகள் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி நகர்ந்தது. தற்போது அமெரிக்காவும் இந்தியாவோட மோதுவதற்கு தயாராவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது அமெரிக்கா இந்திய உளவு அமைப்பான ரா மீது கை வைப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டி வருவதா சொல்லப்படுது. சில முக்கியமான நபர்களை அமெரிக்காவுக்கு நாடு கடத்தும்படி இந்தியாவிடம் கோரிக்கை வைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அமெரிக்காவோட இந்த நடவடிக்கைக்கு இந்தியா ஒரு சரியான பதிலடியை கொடுப்பதற்கு தயாரா இருப்பதா சொல்லப்படுது. அது என்ன விஷயம்? வரும் நாட்கள்ல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு எந்த திசையை நோக்கி நகரும்? இந்தியாவுக்கு இது போன்ற துரோகிகளோட உறவு தேவையா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து கனடாவோட முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில ஜஸ்டின் ட்ரூடோவோட முகத்திரைய கிழிச்சு எரிஞ்சிருக்காரு. முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காரு, ஜஸ்டின் ட்ரூடோவோட செயல்பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையிலான ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு இந்தியா பிலிப்பைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய முக்கியமான ஆயுதங்களை பிலிப்பைனுடன் இணைந்து தயாரிப்பது. இந்த விஷயம் இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவுல பயனளிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக இந்தியா பிலிப்பைனுடன் இணைந்து ஆயுத தயாரிப்பு செய்வதற்கு முயற்சி செய்யறாங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்க உளவு அமைப்புகளான FBI மற்றும் CIA இந்திய உளவு அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரிய கைது செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஆனா அந்த விஷயம் இந்திய உளவு அமைப்பான ராக்கு தெரிய வந்ததனால அந்த கைது தடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்கா கைது செய்ய நினைச்ச அந்த முன்னாள் ரா அமைப்பை சேர்ந்த அதிகாரி அமெரிக்காவுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப் போவ இருந்தாரு. அந்த நேரத்துல அமெரிக்கால வச்சு அவரை கைது செய்யணும் அப்படின்னு அமெரிக்க உளவு அமைப்புகள் திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்த எப்படியோ இந்திய உளவு அமைப்பான ரா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால அந்த திட்டத்தை அமெரிக்க உளவு அமைப்புகள் கைவிட நேர்ந்தது அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த ரா அதிகாரிய அமெரிக்க உளவு அமைப்புகள் கைது செய்ய முயன்றாங்க அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள் சொல்லல. ஆனா ரா அமைப்போட முன்னாள் தலைவரான சமித் கோயலை தான் அமெரிக்க உளவு அமைப்புகள் கைது செய்ய இருந்தாங்க அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது சமித் கோயல் 2023 வரைக்கும் ரா அமைப்போட தலைவரா செயல்பட்டாரு. அவரோட காலகட்டத்துல காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாரு. இதன் காரணமா உலகின் பல இடங்கள்ல இருந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ரா உளவு அமைப்பால அசாசினேட் செய்யப்பட்டாங்க. அதனால சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பின் தலைவனான குர்பத்வந்த் சிங் பன்னுவ கொலை செய்ய முயன்ற வழக்குல ரா உளவு அமைப்பின் முன்னாள் தலைவரான சமித் கோயலை அமெரிக்கா கைது செய்ய முயன்றிருக்காங்க. இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி 2013 இந்தியன் எம்பசில வேலை செஞ்ச தேவயானி கோப்ரிகேட் அப்படிங்கிற ஒரு பெண்மணிய அமெரிக்க உளவு அமைப்புகள் கைது செஞ்சாங்க. அதாவது விசா கொடுக்கக்கூடிய விஷயத்துல இந்த பெண்மணி மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கைது செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுகள் ரொம்ப மோசமான நிலைக்கு சென்றது. இந்தியாவும் சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. US எம்பசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை குறைக்க ஆரம்பிச்சாங்க. அமெரிக்க தூதர்களோட எண்ணிக்கைய இந்தியால கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதே போன்ற ஒரு நிலை தற்போது கோயல் அவர்களை கைது செஞ்சிருந்தா இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும். அடுத்து குர்பத்வந்த் சிங் பன்னுவ கொலை செய்ய முயன்றதா விகாஸ் யாதவ் அப்படிங்கிற ராவோட ஒரு முன்னாள் அதிகாரிய நாடு கடத்தும்படி அமெரிக்கா ஒரு கோரிக்கையை இந்திய அரசாங்கத்திடம் வைக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இதுல இருந்து காலிஸ்தான் விஷயத்துல இந்திய உளவு அமைப்புகள் எடுத்த நடவடிக்கைகளை தாங்க முடியாம அமெரிக்கா மற்றும் கனடா இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடுவது
ரொம்ப தெளிவா தெரியுது. குர்பத்வந்த் சிங் பன்னு இந்தியால தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட ஒரு நபர். இந்தியாவுக்கு தினம் அச்சுறுத்தல் கொடுத்து வந்துகிட்டு இருக்கான். அந்த நபரை கொலை செய்ய முயன்றாரு அப்படின்னு சொல்லி இந்திய உளவு அமைப்போட ஒரு முன்னாள் அதிகாரிய நாடு கடத்த சொல்றது அமெரிக்காவுடைய திமிர காட்டுது. என்ன பொறுத்தமட்டில் அமெரிக்காவோட நெருங்கிய நட்புறவு தேவையே இல்ல. அமெரிக்காவை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். ஒரு பக்கம் இந்தியாவுடன் பேசி வர்த்தகம் செய்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துறது. ஆனா மறுபக்கம் இந்தியாவை துண்டாடக்கூடிய சக்திகளோடு இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவது. என்ன பொறுத்தமட்டில் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதம் வாங்குவது ஒரு மிகப்பெரிய ரிஸ்கான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா வரும் காலத்துல இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கால வாருவாங்க. அதனால சில முக்கியமான விஷயங்களுக்கு அமெரிக்காவை பயன்படுத்திக்கிடணும். ஆனா அவர்களை எப்பொழுதுமே ஒரு தூரத்துல வச்சிருப்பது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. அமெரிக்கா விகாஸ் யாதவ நாடு கடத்த சொல்லி கோரிக்கை வச்சாங்கன்னா இந்தியாவும் சில நபர்களை அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்த சொல்லி கோரிக்கை வைக்க இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது அமெரிக்கா நகர்த்தக்கூடிய காய்க்கு இந்தியா தற்போது நேரடியா பதிலடி கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. அதாவது 2008 மும்பை டெரர் அட்டாக்ல சம்பந்தப்பட்டிருக்க ஹுசைன் ராணா அப்படிங்கிற நபரை இந்தியாவுக்கு நாடு கடத்த சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா பாதுகாக்க நினைக்கக்கூடிய குர்பத்வந்த் சிங் பன்னுவை இந்தியாவுக்கு நாடு கடத்தும்படி இந்தியா கேட்க போறாங்க. இதுல இருந்து இந்தியா முன்னாடி மாதிரி நீங்க கேட்ட உடனே ஆமாசாமி போடுற நிலையில இல்ல அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு புரிய வரும். இந்திய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா காலிஸ்தான் பயங்கரவாதிகள் விஷயத்துல அமெரிக்காவும் கனடாவும் இணைந்து செயல்படுவது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் விஷயமா இல்ல. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால அமெரிக்கா விகாஸ் யாதவ நாடு கடத்தும்படி சொன்னாங்கன்னா நாங்க அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமெரிக்கா வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு பதில் கோரிக்கையா இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய நபர்களோட பட்டியலை நாங்க அமெரிக்காவிடம் கொடுத்து அவர்களை முதல்ல நாடு கடத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் நடந்தா இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுகள் ரொம்ப மோசமான நிலைக்கு செல்லும். கனடா, அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளை இந்தியா என்றைக்குமே நம்பக்கூடாது. இதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு வர்த்தகம் செய்ய வந்து நம்மை ஆள ஆரம்பிச்சாங்க. அந்த எண்ணம் அவங்களோட மனதுல இன்னும் இருக்குது. அதனால இவர்களை வைக்க வேண்டிய இடத்துல இந்தியா வச்சிருக்கணும். அப்பொழுதுதான் இந்தியா உண்மையான ஒரு வல்லரசு நாடா உருவெடுக்க முடியும். இவர்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம்னா ஒரு கட்டத்துல நம்மையே ஆட்டி வைக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து கனடாவோட முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில ஜஸ்டின் ட்ரூடோவோட முகத்திரைய கிழிச்சு எரிஞ்சிருக்காரு. அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையிலான உறவுகளை ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதா அவர் சொல்றாரு. ஹர்தீப் சிங் நிஜார் இந்தியால தீவிரவாத செயல்களுக்காக தேடப்படும் ஒரு தீவிரவாதி. அந்த தீவிரவாதிக்காக ஏன் ஜஸ்டின் ட்ரூடோ இவ்வளவு தூரம் இறங்கி செயல்படணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஹர்தீப் சிங் நிஜார் 1997 கனடாவுக்கு வந்து போலியான ஆவணங்களை காமிச்சு அடைக்கலம் கேட்டான். அவனோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஆனா எப்படியோ 2007 அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது. ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சி காலகட்டத்துல இந்தியால குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களுக்கு கனடால மிக எளிதா அடைக்கலம் கொடுக்கப்படுது. இந்த விஷயம் காரணமா தான் கனடால குற்ற செயல்கள் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கம் ஹர்தீப் சிங் நிஜார நாடு கடத்த சொல்லி பல வருடங்களுக்கு முன்பே கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை கனடா நிறைவேற்றி இருந்தாங்கன்னா ஹர்தீப் சிங் நிஜார் பல வருடங்களுக்கு முன்பே இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கணும். ஜஸ்டின் ட்ரூடோ சீக்கியர்களை ஒரு ஓட் பேங்கா மாற்றுவதற்காக தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாரு அப்படின்னு கனடாவோட முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஒரு காரணமா இருந்தாலும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் விஷயத்துல அமெரிக்கா மற்றும் கனடா இணைந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு அரசியலை செய்வதா நான் நினைக்கிறேன். ஏன்னா கனடா ஹர்தீப் சிங் நிஜார் விஷயத்தை பெரிதாக்கியவுடன் அமெரிக்கா பன்னு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இதுல இருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை பாதுகாக்கும் வேலையை அமெரிக்கா மற்றும் கனடாவோட உளவு அமைப்புகள் செய்வது ரொம்ப தெளிவா தெரியுது. என்னதான் அமெரிக்கா சைனாவுக்கு எதிராக காய் நகர்த்தல
செய்வதற்கு இந்தியாவுடன் நட்பாய் இருந்தாலும் இந்தியாவை முதுகில் குத்துவதற்கு சரியான தருணத்திற்காக காத்திருப்பது இந்த விஷயத்துல இருந்து தெரியுது. இந்தியா வரும் காலத்துல அமெரிக்காவுடனான ராணுவ ரீதியிலான உறவை குறைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பிலிப்பைன் மற்றும் சீனாவுக்கு இடையில் சவுத் சைனா சி பகுதியில பிரச்சனை அதிகரிக்க இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையிலான உறவுகள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிரிதார் ஆர்மன் பிலிப்பைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காரு. அதாவது செப்டம்பர் 11 மணிலால வச்சு நடைபெற்ற ஒரு கூட்டத்துல இந்தியா மற்றும் பிலிப்பைன் இணைந்து ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதற்கான ஆஃபரை இந்தியா பிலிப்பைனுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவின் முக்கியமான ஆயுதங்களை பிலிப்பைனுடன் இணைந்து பிலிப்பைன்ல தயாரிப்பதற்கான ஒரு ஆஃபரை இந்தியா கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன் சமீபத்துல இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல வாங்கியிருக்காங்க. அந்த மிசைல இந்தியா மற்றும் பிலிப்பைன் இணைந்து தயாரிப்பதற்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல பிலிப்பைனுடைய மிலிட்டரி ரெக்வயர்மெண்ட்ஸுக்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைத்து பிலிப்பைன்ல தயாரிப்பதற்கான ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல போர்க்கப்பல்கள்ல இருந்து ஏவக்கூடிய வேரியண்ட பிலிப்பைனுடன் இணைந்து தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து, ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பிலிப்பைனுடன் இணைந்து தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. பிலிப்பைனுடன் இணைந்து தயாரிக்கப்படும் ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் ஏற்கனவே பிலிப்பைன் படையில் பயன்பாட்டில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு இணைந்து பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. அடுத்து, பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களையும் பிலிப்பைனுடன் இணைந்து தயாரிப்பதற்கு இந்தியா ஆஃபர் செஞ்சிருக்காங்க. குறிப்பா கைடட் ராக்கெட் வேரியன்ட் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை இரு நாடுகளும் இணைந்து தயாரிக்க போறாங்க. அடுத்து, பிலிப்பைன் விமானப்படையோட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில LCA தேஜஸ் விமானங்களை பிலிப்பைனுடன் இணைந்து தயாரிப்பதற்கு இந்தியா ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா பிலிப்பைனுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு தேவையான அட்வான்ஸ் டார்பிடோ சிஸ்டங்களை பிலிப்பைனுடன் இணைந்து தயாரிப்பதற்கு ஆஃபர் செய்யப்பட்டிருக்கு. இந்த அட்வான்ஸ் டார்பிடோக்களை பயன்படுத்தி ஆன்டி ஷிப் மற்றும் ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்களை பிலிப்பைனால கேரி அவுட் செய்ய முடியும். அடுத்து, வீரர்களை யுத்த களத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு தேவையான ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் மற்றும் இன்ஃபன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்களை பிலிப்பைனுடன் இணைந்து தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இது போன்ற 6க்கும் மேற்பட்ட முக்கியமான ஆயுதங்களை பிலிப்பைன் மற்றும் இந்தியா இணைந்து தயாரிக்க போறாங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் சவுத் சைனா சி பகுதியில சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கணும்னா இது போன்ற நடவடிக்கைகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா எடுக்கணும். எப்படி பாகிஸ்தானுடன் இணைந்து சீனா ஆயுதங்களை தயாரிக்கிறாங்களோ அதே போன்று சீனாவின் அண்டை நாடான பிலிப்பைனுடன் இணைந்து இந்தியா ஆயுத தயாரிப்புல ஈடுபட போறாங்க. இந்த விஷயம் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிலிப்பைன், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளோட ராணுவ பலம் சவுத் சைனா சி பகுதியில அதிகரிக்க சீனாவுடைய ஆளுமை அந்த பகுதியில குறைய ஆரம்பிக்கும். எப்படி இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்ல சீனா தன்னுடைய ராணுவ தளங்களை அமைத்து அந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யறாங்களோ அதே போன்ற வேலையை தற்போது இந்தியா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவுடைய இந்த நகர்வு ஒரு சரியான நகர்வா பார்க்கிறேன். வரும் காலத்துல இந்தியாவுடைய இந்த நகர்வு சீனாவுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.